சார் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியா இருந்தா வட்டிய குறைப்பாங்களா? ஏத்துவாங்களா சார்? வட்டி இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக இருந்தால் வட்டியை ஏற்றணும். ஏத்தணும். ரைட்டா? ம். இங்கே வட்டியை குறைச்சிருக்கீங்க. ம். இன்ஃப்ளேஷன் இல்லைன்னு நீங்கள் மட்டும்தான் சொல்கிறீங்க. ம். ஊரே சொல்லுது இன்ஃப்ளேஷன் இருக்குன்னு. இப்போ வந்து இன்ஃப்ளேஷனே இல்லைன்னா இண்டிகோ விலை ஏறக்கூடாது. இப்போ பிளெயினே ஓடாமல் ஷார்ட்டேஜில் இருக்குதுன்னா பிளெயின் டிக்கெட் ஏறுமா குறையுமா? ஏறும். அப்போ அது இன்ஃப்ளேஷனாக இல்லையா? ஆமாங்க. இங்கேருந்து கோயம்புத்தூர் போறதுக்கு ரூ. 12,000 இப்போ இப்ப. 2009 போன வாரம் போனியல்ல, 2,800 நான் போயிருக்கேன் சார். அவசரமாக நீ போனல்ல இப்போ. அது அந்த டைம்ல போனப்போ 3,000 4,000 ரூபீஸ் அந்த மாதிரி. இப்போ அவசரமாக இப்போ போனேன். இப்ப இல்ல. ஒரு 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 1 2 3 வீக்ஸ் பேக் போனப்ப 4,500 ரேஞ்ச்ல இருந்தது. நாளைக்கு போகணும், இப்ப வேணும் டிக்கெட் புக் பண்றதுன்னா. ஆனா இப்ப முந்தா நாள் பார்க்கும்போது அரவுண்ட் 12,000 ரூபீஸ் காமிச்சது. அதனால என்னடா விலைவாசியே ஏறல, ஜஸ்ட் 12,000 தான். அட்லீஸ்ட் வட்டியாவது குறைச்சிருக்காங்க சார். வட்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சதுனால எங்களுக்கு பேங்க் லோன் ஏதாவது வட்டியாவது எனக்கு குறையும். தான் பேங்க் லோன்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன் நீ.